ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோம்னா ஒன்றியம், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வந்து பார்ட் 1 மற்றும் ஆர்டிகல் 1 to 4 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? அதாவது பகுதி 1 விதி 1 to 4 வரைக்கும் பார்த்துருந்தோம். அதாவது பகுதி 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய பெயர் மற்றும் இந்தியா என்பது ஒரு மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு குறிப்பிடுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது விதி, புதுசாக ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்திய அரசு வந்து என்ன பண்ணணும், நாடாளுமன்றத்தில் வந்து எந்த மாதிரி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி விதி 2லையும். அடுத்ததாக பிரிவு 2A நம்ம ஆல்ரெடி ரத்து செய்யப்பட்டது தான், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சிக்கிம் வந்து இந்திய ஒன்றியத்துடன் இணைக்கப்படும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தாங்க. அடுத்ததாக பிரிவு 3, ஸோ விதி 3 வந்து எதுக்காகனா ஏற்கனவே இருக்க மாநிலங்களை எல்லைகள் மாற்றுறது, அதனுடைய பகுதிகளை மாற்றுறது, இல்லை அப்படின்னா இரண்டு அல்லது மேற்பட்ட மாநிலங்கள் வந்து மெர்ஜ் பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா நேம் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ பெயர்களை மாற்றுதல். ஸோ அதை பற்றி பார்த்தோம் பகுதி 3ல், பிரிவு 3ல் அதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக பிரிவு 4, அதாவது விதி 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 4 வந்து விதி 2 மற்றும் 3 கீழே இருக்கக்கூடிய விதிகளை நம்ம வந்து அரசியலமைப்பு திருத்தமாக கருத தேவையில்லை. அதாவது நம்ம அதை வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டாக இல்லாமல் நார்மலாக சிம்பிள் மெஜாரிட்டியை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா விதி 2 மற்றும் 3 யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு மாநிலத்தை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 விதிகள் வந்து எந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறத பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா பண்ணி மட்டும் தான் பார்த்துருந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் மாநிலம்னா என்ன, யூனியன் பிரதேசம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விடுதலைக்கு முன்னாடி. சரிங்களா? ஸோ விடுதலைக்கு முன்னாடிங்கிறத விட கான்ஸ்டியூஷனல் வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 26, 1950க்கு முன்னாடி, 50லிருந்து ஜனவரி 26, 1950லிருந்து நம்மளுடைய இந்திய மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்கள் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் என்னவா மாறுச்சு, ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது தான் இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ, சரிங்களா, அதாவது 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ இந்தியாவில் வந்து மாநிலங்கள் அல்லது மாகாணங்கள் வந்து எப்படி இருந்துச்சு அதை பற்றி நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ 1950 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்பொழுது 1950 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய மாகாணங்கள் வந்து ஒரு 4 பிரிவுகள், அதாவது 4 பகுதிகளாக வந்து பிரிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இது 4மே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியடில் எப்படி பிரிச்சிருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருந்தாங்க. சரிங்களா? அதாவது ஆங்கிலேயருடைய காலத்தில் ஆங்கிலேயர்கள் எவ்வாறு வந்து மாநிலங்களை வந்து பிரிச்சிருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருந்தாங்க. நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடத்துகிறப்பே பார்த்துருந்தோம். மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 11 பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள் இருந்துச்சு, ப்ளஸ் வந்து 4 வந்து தலைமை ஆணையர் மாகாணங்கள் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் 563 சுதேச அரசுகள் இருந்துச்சு. அப்படி அதை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம். சரிங்களா? 563 சுதேச அரசுகள் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் 2ஆக பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து மாநிலங்களை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 4 பகுதிகளாக வந்து பிரிச்சிருந்தாங்க. சரிங்களா? 4 பகுதிகளாக வந்து பிரிச்சிருந்தாங்க. அதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா நிர்வாக வரலாறு, அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பு. சரிங்களா? நிர்வாக வரலாறு மற்றும் ஒருங்கிணைப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிர்வாக வரலாறு அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டேட்ஸை வந்து நல்லா பெருசாக வச்சுருந்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஒரு சில ஸ்டேட்ஸை வந்து 2 சிறுசாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட முதல் நடவடிக்கையான அந்த 1905 வங்காளத்தை பிரித்ததே அவங்களுடைய காரணம் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா வங்காளம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால தான் நாங்கள் பிரிக்கிறோம் அப்படின்னாங்க. சரிங்களா? ஸோ ஒரு சில மாநிலங்களை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க பெருசாக வச்சுருந்தாங்க, ஒரு சில மாநிலங்களை வந்து சின்னதாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி 4 பகுதியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து வச்சுருந்தாங்க. விடுதலைக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் வந்து ஒரு 4 பகுதியாக வந்து பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா பகுதி ஏ. ஸோ பகுதி ஏ மாநிலங்கள்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு 9 மாநிலங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ பகுதி ஏ மாநிலங்கள்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக முதல் இருக்க 3மே வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய மாகாணங்கள் தான். சரிங்களா? இந்த 4வது மட்டும் பகுதி டி, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளை உள்ளடக்கியது. சரிங்களா? ஸோ பகுதி ஏ வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 9 மாநிலங்கள் இருந்துச்சு. சரிங்களா? அடுத்தது பகுதி பியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 மாநிலங்கள். அடுத்ததாக பார்ட் சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 மாநிலங்கள். அதுக்கப்புறம் பார்ட் டி, பகுதி டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். ஸோ இது வந்து லாஸ்ட் குரூப் 2வில் கேட்ட கொஷின். போன வருஷம் குரூப் 2வில் கேட்டிருந்தாங்க இந்த கொஷினை, மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த அந்தமான் நிக்கோபாரை ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மேட்ச் த ஃபாலோயிங்கை வந்து அடிச்சிருந்துருக்கலாம். சரிங்களா? பகுதி டி வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 அந்தமான் நிக்கோபார் தீவுகள். சரிங்களா? ஸோ பார்ட் ஏல வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 மாநிலங்கள், பகுதி பியில் 9 மாநிலங்கள், பகுதி சியில் 10 மாநிலங்கள், பகுதி டியில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த சுச்சுவேஷனில்
தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1948 இருந்தே சரிங்களா. ஸோ 1948 இருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா 46 இருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணாங்களோ அப்போ இருந்தே வந்து மாநிலங்களை வந்து மொழியெல்லாம் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள்லாம் எழுதிட்டு இருந்துச்சு சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா தெலுங்கு பேசுகிறவங்களுக்காக வந்து ஆந்திராவை பிரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்னடம் பேசுகிறவங்களுக்காக மைசூர் மாகாணத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கோரிக்கைகள்லாம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து அந்த குடியரசு ஆனதுக்கப்புறம் அந்த கோரிக்கைகள் வந்து ரொம்ப வலுவடைய ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா. ஸோ அதை பொறுத்து தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ விடுதலைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 1946 அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைக்கும் போதே மொழிவாரியாக வந்து மாநிலங்களை பிரிக்கணும், இந்திய மாநிலங்கள் எல்லாமே வந்து ஒரு மொழிக்காக ஒரு மாநிலங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த கோரிக்கைகளுக்காக அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கமிட்டியை வந்து அமைக்கிறாங்க. ஸோ அந்த கமிட்டி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்கே தார் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. எஸ்கே தார் ஆணையம் அல்லது எஸ்கே தார் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 1948 ஜூன் மாதம் அந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க சரிங்களா. 1948 ஜூன் மாதம் வந்து அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியினுடைய தலைவர் எஸ்கே தார் அவர்கள் சரிங்களா. அந்த கமிட்டியினுடைய தலைவர் 1948 அமைக்கப்பட்ட எஸ்கே தார் ஆணையத்தினுடைய தலைவர் எஸ்கே தார். அதனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா மாநிலங்களை மொழி வாரியாக வந்து பிரிக்க முடியுமா முடியாதா, மாநிலங்களை மொழி வாரியாக பிரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கான அந்த ஆராயிறது தான் அந்த ஆணையத்தினுடைய முதல் பணி. அதனுடைய உறுப்பினர்களாக 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஜே.என். லால் மற்றும் பன்னா லால், இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எஸ்கே தார் ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள் சரிங்களா. மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போது 3 நபர்கள் ஆணையம் சரிங்களா. எஸ்கே தார் ஆணையம்ங்கிறது வந்து ஒரு 3 நபர்கள் ஆணையம். அந்த 3 நபர்கள் ஆணையத்தினுடைய தலைவர் எஸ்கே தார், உறுப்பினர்கள் ஜே.என். லால் மற்றும் பன்னா லால் சரிங்களா. ஸோ 1948 ஜூன் மாதம் வந்து இந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனுடைய அறிக்கை 1948 டிசம்பரில் சப்மிட் பண்ணுறாங்க சரிங்களா. எஸ்கே தார் ஆணையத்தினுடைய அறிக்கையை வந்து எப்போ சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா 1948 டிசம்பர் மாதம் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கமிட்டி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மொழி வாரியாக மாநிலங்களை வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுது. ஸோ இந்த எஸ்கே தார் ஆணையம் மொழி வாரியாக மாநிலங்களை வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ தான் வந்து பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சிருக்கு சரிங்களா. ஸோ பாகிஸ்தான் வந்து மதத்தை பேஸ் பண்ணி பிரிஞ்சு போயிருச்சு. இந்துக்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மதத்தை பேஸ் பண்ணி பிரிஞ்சுட்டு போயிருச்சு. ஸோ நம்ம மறுபடியும் ஒரு மொழிக்காக ஒரு மாநிலம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா மொழியை வச்சு அப்புறம் வந்து இந்தியா வந்து பிரிஞ்சிரும். ஸோ அதனால் மொழி ஒரு மாநிலம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்கே தார் ஆணையம் வந்து சொல்லிருச்சு சரிங்களா. ஸோ கூடுதலாக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிர்வாக காரணங்களுக்காக தான் பிரிக்கணும். ஸோ நிர்வாகத்தை நம்ம நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தான் மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்கே தார் ஆணையம் வந்து சொல்லுது சரிங்களா. ஸோ கூடுதலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 புதிய மாநிலங்கள் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையில் வந்து வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மாநிலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம். ஸோ வங்காளத்திலிருந்து பிரித்து அஸ்ஸாமுக்கும் அப்புறம் வந்து வடகிழக்கு எல்லை மாநிலங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 புதிய மாநிலங்கள் உருவாக்கணும் அப்படின்ட்டு எஸ்கே தார் ஆணையம் சொல்லியிருந்தாங்க சரிங்களா. ஸோ இந்த ஆணையம் வந்து என்ன சொல்லிடுது, மொழி அடிப்படையில் மட்டுமே அல்லது மொழி அடிப்படையில் முதன்மை மாகாணங்களை ஒழுங்கமைக்கும் யோசனையை இந்த ஆணையம் நிராகரித்தது. ஸோ இந்த கமிஷன் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னா மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கக்கூடாது, அது வந்து இன்னொரு பிரிவினைக்கு வழிவகுக்கும். ஸோ நிர்வாகத்தின் அடிப்படையில் தான் மாநிலங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே தார் ஆணையம் சொல்லிடுச்சு சரிங்களா. ஸோ 1948 ஜூன் மாதம் ஃபார்ம் பண்ணப்பட்ட எஸ்கே தார் ஆணையம் 1948 டிசம்பரில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்களா. ஸோ இந்த சமயத்தில் இந்த கமிட்டி இந்த ரிப்போர்ட் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய போராட்டங்கள்லாம் வெடிக்குது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டுக்கு வந்து ஆப்போஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க 1948 டிசம்பரில். அதே மாதம் 1948 டிசம்பரில் அந்த கமிட்டி வந்து அமைக்கப்படுது. ஜேவிபி கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் சரிங்களா. ஸோ அது ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணது 1949 சரிங்களா. 1949 ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுது சரிங்களா. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜேவிபி கமிட்டி வந்து மறுபடியும் வந்து எதுக்காக அமைக்கிறாங்கன்னா மறுபடியும் மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்கலாமா அதை பற்றி ஆராயத்துக்காக தான் அமைக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு 3 நபர்கள் ஆணையம் தான். ஸோ ஜே அப்படின்னா எதை மீன் பண்ணுதுன்னா ஜவஹர்லால் நேரு சரிங்களா. அடுத்தது வி வல்லபாய் பட்டேல் சரிங்களா. வி அப்படின்னா வல்லபாய் பட்டேல். அடுத்ததாக பி அப்படின்னா பட்டாபி சீதாராமையா. ஸோ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜேவிபி கமிட்டி ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் மற்றும் பட்டாபி சீதாராமையா ஆகிய 3 நபர்களை உள்ளடக்கிய ஜேவிபி கமிட்டி 1948 டிசம்பர் மாதம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த கமிட்டி 1949 ரிப்போர்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இந்த கமிட்டியும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
மாநிலம் வந்து நாடு வந்து சிதைஞ்சிரும். ஸோ மாநிலம் வந்து நிறையா வந்து மாநிலங்களாக பிரிஞ்சிரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாகிஸ்தான் இப்போ தான் பிரிஞ்சு போயிருக்கு. ஸோ மறுபடியும் மொழியை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், மொழியை பேஸ் பண்ணி பிரித்தோம் அப்படின்னா அது ஒரு தனி மாநிலமாக பிரிஞ்சு ஒரு ஒற்றுமையே போயிடும். அதாவது தேசிய ஒற்றுமை, இறையாண்மை எல்லாம் ஒற்றுமை, ஒரு பாதுகாப்பு எல்லாமே வந்து எதுவுமே வந்து இருக்காது. அப்படிங்கிறதுக்காக இந்த ஜேவிபி கமிட்டியுமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1952 சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக 48 இருந்து அந்த போராட்டம் வெடிச்சிட்டு தான் இருக்குது. 1952 53 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது. அது காரணம் வந்து யார் அப்படின்னா இந்த பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர். ஸோ பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர். சரிங்களா? ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சென்னை மாகாணம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போ ஆந்திரா. ஸோ சென்னை மாகாணத்தில் வந்து அப்போ யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஆந்திரா, ஒடிசாவில் ஒரு சில பகுதிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் ஒரு சில பகுதி, மலபார் கேரளாவில் மலபார் மாவட்டம், அப்புறம் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் அமைஞ்சது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் மாகாணம் அல்லது மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மதராஸ் மாகாணத்திலிருந்து தெலுங்கு பேசும் மக்களுக்காக ஒரு தனி மாநிலமாக உருவாக்கணும். தெலுங்கு பேசும் மக்களுக்காக மதராஸ் மாநிலத்திலேருந்து பிரித்து ஆந்திர மாநிலம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார். சரிங்களா? 56 நாள் வந்து மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பொட்டி ஸ்ரீராமுலுங்கிறவர் 56 நாள் உண்ணாவிரதம் இருப்பார். 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து அவர் இறந்தும் போயிடுவார். சரிங்களா? ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த போராட்டம் வந்து ரொம்ப பெருசாகுது. இவர் இறந்ததுனால அந்த போராட்டத்தின் விளைவாக முதல் மொழிவாரி மாநிலமாக, சரிங்களா, ஸோ விடுதலைக்கு அப்புறம் முதல் மொழிவாரி மாநிலமாக 1953 சென்னை மதராஸ் மாகாணத்திலிருந்து பிரித்து ஆந்திர மாநிலம், ஆந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலம் வந்து உருவாகுது. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல் மொழிவாரி மாநிலம் 1953 அமைக்கப்படுது. அதுக்கான காரணம் 1952 பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்துருவார். அதுக்கப்புறம் 1953 இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ ஆந்திர மாநிலம் உருவாக்கப்பட்டது. ஆக்சுவலாக அந்த ஆந்திரா மாநிலம் உருவாக்கணும், இந்த தெலுங்கு பேசுகிற மக்களுக்காக ஆந்திர மாநிலத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத கோரிக்கை வச்சது வந்து யார் வச்சிருப்பான்னா இந்த பட்டாபி சித்தாராமையா தான் வச்சிருப்பார். இவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா தெலுங்கு பேசும் மக்களுக்காக பன்மொழி கொண்ட சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூனிட் 8 படிக்கிறப்பெல்லாம் பார்ப்போம். பன்மொழி கொண்ட சென்னை மாகாணம் அப்படின்னுவோம். ஸோ நிறைய நிறைய மொழி பேசுகிற மக்களாக இருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, குடகு, இந்த மாதிரி நிறைய மொழி பேசுகிற மக்களாக இருந்தாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு செட் ஆகாது, தெலுங்கு பேசுகிற மக்களுக்காக தனி மாநிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத கோரிக்கை வச்சது பட்டாபி சித்தாராமையா தான். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்துருவார். ஸோ அதன் விளைவாக தான் 1953 சென்னை மாகாணத்திலிருந்து பிரித்து ஆந்திர மாநிலம் வந்து உருவாக்கப்படுது. சரிங்களா? ஸோ மறுபடியும் இன்னொரு போராட்டம் பிடிக்குது. ஏன்னா தெலுங்கு பேசுகிற மக்களுக்காக இப்போ ஆந்திராவை கொடுத்துட்டீங்க, இப்போ எங்களுக்கு தமிழுக்காக தமிழ்நாடு வேணும், அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா வேணும், மைசூர் வேணும், அது பம்பாய் மராத்தி பேசுகிற மக்களுக்காக பம்பாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக வந்து இப்போ வந்து போராட்டம் வந்து பெரிய அடிக்குது. ஸோ இந்த சமயத்தில் தான் மறுபடியும் வந்து ஒரு ஆணையம் வந்து ஒரு கமிட்டியை வந்து அமைக்கிறாங்க. அதே 1953. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. விடுதலைக்கு பின்னாடி இந்தியாவினுடைய முதல் மொழிவாரி மாநிலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேசம் 1953. சரிங்களா? ஸோ விடுதலைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொழிவாரி மாநிலத்தை பிரிச்சிருந்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து எந்த மாநிலம் எந்த மொழிக்காக பிரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னையோட ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா விடுதலைக்கு முன், சரிங்களா, ஸோ விடுதலைக்கு முன்னாடி ஒரு மொழிவாரி மாநிலம், ஒரு மொழிக்காக ஒரு மாநிலத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த மாநிலம் எது, எந்த மொழிக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான ஹோம்ஒர்க். சரிங்களா? ஸோ மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 1953 ஆந்திரா தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து வெடித்த போராட்டங்களால் இந்த பசலலி ஆணையம் என்று அழைக்கப்பட்ட மொழிவாரி மாகாண ஆணையம் வந்து அமைக்கப்படுது. இதனுடைய தலைவராக வந்து பார்த்தோம் அப்படின்னா நீதிபதி, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியான ஃபசல் அலி அப்படிங்கிறவர் வந்து இருக்கார். சரிங்களா? இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் ஃபசல் அலி அப்படிங்கிறவர் தான் இந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கார். அதனுடைய உறுப்பினர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கெச்சன் குன்ஸ்ரு மற்றும் KM பணிக்கர். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து அதனுடைய உறுப்பினர்கள். ஸோ இதுவுமே வந்து ஒரு 3 நபர்கள் ஆணையம் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த SK தார் ஆணையமாக இருக்கட்டும், JVP கமிட்டியாக இருக்கட்டும், இந்த ஃபசல் அலி கமிட்டியாக இருக்கட்டும், மூன்றுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 நபர்கள் ஆணையம் தான். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 5 நபர்கள் குழு, இல்லை 1 நபர் ஆணையம், 2 நபர் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து திரும்ப சொல்கிறேன். ஸோ SK தார் ஆணையம் பன்னாலால் மற்றும் JN லால், JVP கமிட்டி ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சித்தாராமையா, ஃபசல் அலி ஆணையம் ஃபசல் அலி, HN குன்ஸ்ரு, KM பணிக்கர்,
குன்ஸ்ரோ. ஸோ இந்த 3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாநிலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஒரு பெரிய அளவிலான ஒரு ஆய்வை இது பண்ணுது. ஸோ அறிக்கை வந்து 1955 இந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிக்குது. சரிங்களா, 1955 அந்த ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாநிலம் வந்து என்ன பண்ணுதுன்னா மொழிவாரிய மாநிலங்களை வந்து பிரிக்கலாம். ஆனால் ஒரு மொழிக்காக ஒரு மாநிலம், ஸோ மற்ற மொழிக்காரங்க அங்கே இருக்க முடியாது, இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம பிரிக்கக்கூடாது. ஸோ ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படிங்கிற கருத்தை வந்து இந்த ஃபசல் அலி ஆணையம் நிராகரிச்சிருச்சு. சரிங்களா, ஒரு மொழி ஒரு மாநிலம் என்ற கருத்தை வந்து நிராகரிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மொழியை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது, ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் நிர்வாக, பொருளாதார, நிதி கருத்தாய்வுகளையும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ஒற்றுமை, பாதுகாப்பு, நிர்வாக, பொருளாதார, நிதி கருத்துக்களையும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். ரெண்டாவது, கலாச்சாரத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கணும். மாநிலங்களை வந்து கலாச்சாரங்களையும் பாதுகாக்கும் பொருட்டு நம்ம வந்து மாநிலங்களை வந்து பிரிக்கணும். மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் பொருட்டு தான் நம்ம வந்து மாநிலங்களை பிரிக்கணும். கூடுதலாக ஒற்றுமை, பாதுகாப்பு, நிர்வாக காரணங்கள் எல்லாத்தையும் காரணமாக வச்சு நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபசல் அலி ஆணையம் வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ஸோ ஏன் வந்து இந்த கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா, இந்த 1953 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த தெலுங்கானா, ஆந்திரா ரெண்டையுமே சேர்த்து ஆந்திர பிரதேசம் அப்படின்னு உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, ஆனால் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னதான் தெலுங்கு மொழி வந்து ஒரு டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக தெலுங்கு மொழியை பேஸ் பண்ணி ஆந்திராவை பிரிச்சிருந்தாலும் கூட இந்த தெலுங்கானா பகுதி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ இவங்க பேசுகிற மொழி வந்து பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கு மொழி வந்து இந்த உருது கலந்து ஒரு கலப்பட மொழி மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, உருதுவும் தெலுங்கும் கலந்த மொழி மாதிரி தான் இந்த தெலுங்கானா பகுதி மக்கள் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கலாச்சாரம் வேறு, ஆந்திர பகுதி மக்களுடைய கலாச்சாரம் வேறு. சரிங்களா, ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கலாச்சாரத்தையும் பேஸ் பண்ணி தான் மாநிலங்களை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதுக்கான நல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா, தெலுங்கானா ஒரே மாநிலமாக 2014 வரைக்கும் இருந்துச்சு. சரிங்களா, நம்ம 2000 பின்னாடி பார்ப்போம். ஆந்திராவும் தெலுங்கானாவும் 2014 வரைக்கும் ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிற ஒரே மாநிலமாக இருந்துச்சு. ஸோ மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 1953 அமைக்கப்படுது. 1955 அது ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுதுங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மொழி ஒரு மாநிலம் அப்படிங்கிற கருத்து இருக்கக்கூடாது. அதன் அடிப்படையில் 16 மாநிலங்களையும் 3 மத்திய நிர்வாக பிரதேசங்கள், ஸோ மத்திய நிர்வாக பிரதேசங்கள்லாம் ஒன்றும் இல்லை, யூனியன் பிரதேசங்கள். நம்ம இப்போ யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய நிர்வாக பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ மாநில மறுசீரமைப்பு ஆணையம் என்று அழைக்கப்பட்ட ஃபசல் அலி ஆணையம் மொத்தம் 16 மாநிலங்களையும் 3 யூனியன் பிரதேசங்கள் என்று அழைக்கப்பட்ட மத்திய நிர்வாக பிரதேசங்களையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில மறுசீரமைப்பு ஆணையம் சொல்லுது. சரிங்களா, ஸோ இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அரசியலமைப்பு திருத்தம் பண்ணுறாங்க. 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1956. சரிங்களா, ஸோ 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1956 படி ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தினுடைய பெயர் தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. சரிங்களா, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. ஸோ இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து இந்தியா வந்து எப்படி பிரிக்குதுன்னா 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசங்கள். சரிங்களா, 14 மாநிலங்கள் மற்றும் 6 யூனியன் பிரதேசமாக இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் பிரிக்குது. சரிங்களா, ஆனால் ஃபசல் அலி ஆணையம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது 16 மாநிலங்கள் 3 யூனியன் பிரதேசங்கள். சரிங்களா, ஆனால் இந்த சட்டத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது 14 மாநிலங்களையும் 6 யூனியன் பிரதேசங்களையும் இந்த சட்டத்தை வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா மொழிவாரியாக பிரிக்கப்பட்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு ஒரு அஃபிஷியலாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிற டாபிக் வந்தது வந்து எப்போ அப்படின்னா இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 தான். ஸோ இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது வந்து எப்போ அப்படின்னா 1956. சரிங்களா, 1956 நவம்பர் 1. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நவம்பர் 1 அப்படிங்கிறது வந்து பல்வேறு மாநிலங்களினுடைய மாநில தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகம், கேரளா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. குமரி தினம் அல்லது கன்னியாகுமரி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து இதுக்கு முன்னாடி திருவாங்கூர் சமஸ்தானம், அதாவது கேரளாவுக்கு முன்னாடி திருவாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்த கன்னியாகுமரி வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியானது 1956 நவம்பர் 1. சரிங்களா, ஸோ அதனால் இந்த 1956 நவம்பர் 1 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கன்னியாகுமரி தினம் அப்படின்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நவம்பர் 1 பல்வேறு மாநிலங்கள், அதாவது கேரளா, கர்நாடகா, மைசூர் மாநிலமாக வந்து அப்போ பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஸோ கர்நாடகா, கேரளா போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் இந்த நவம்பர் 1 மாநில தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸ்டேட்ஹுட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நவம்பர் 1 வந்து கர்நாடகா, கேரளா மாநிலங்கள் மாநில உருவாக்க தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. கூடுதலாக நம்ம தமிழ்நாட்டில் நவம்பர் 1 வந்து கன்னியாகுமரி தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல இன்னொரு ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க.
இந்த நவம்பர் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மாநில அளவில் ஒரு டே வந்து அஃபிஷியல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, நவம்பர் 1 நம்ம மாநில அளவில் அஃபிஷியலாக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, ஸோ நவம்பர் 1 என்ன டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ இதோட உங்களுக்கு வந்து 2 ஹோம்ஒர்க் ஆச்சு. ஆல்ரெடி ஒன்று விடுதலைக்கு முன்னாடி விடுதலைக்கு முன்னாடி எந்த மாநிலம் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டது, அடுத்தது இப்போ நவம்பர் 1 வந்து ஒரு டே என்ன டேவாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் மொத்தம் வந்து 14 மாநிலங்களை வந்து பிரித்தது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அது வந்து என்னென்ன மாநிலம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஸோ லாஸ்ட் இந்த நம்ம குரூப் 2A மெயின்ஸ் கூட கேன்சல் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த குரூப் 2A மெயின்ஸில் ஒரு கொஷின் இருந்துச்சு, ஆண்டுகளின் அடிப்படையில் பின்வரும் மாநிலங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு குஜராத், கோவா, ஹரியானா, ஐ திங்க் சத்தீஸ்கர்னு நினைக்கிறேன், ஸோ ஜார்க்கண்ட், இந்த 4 மாநிலங்களை கொடுத்துட்டு இந்த 4 மாநிலங்களையும் காலவரிசை உருவாக்கப்பட்ட காலங்களின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா குரூப் 4ல் இது கேட்குறது ரொம்ப ரேர் தான், ஆனால் குரூப் 2 குரூப் 1 எழுதுனீங்க அப்படின்னா அதில் வந்து டைரெக்டாகவே கேட்டுருவாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் ஒரு 5-6 ஸ்டேட்ஸ் கொடுத்துட்டு ஒன்று இயரை வச்சு கேட்பாங்க, எந்த இயர் வந்து இந்த மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எந்த சட்ட திருத்தம் ஆர்எல்ஸ் காலவரிசைப்படுத்துக, இல்லை மேட்ச் த ஃபாலோயிங் இயரை கொடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா, ஸோ ஆந்திர பிரதேசம் அந்த 14 மாநிலங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேசம், இது வந்து நீங்கள் 1953 உருவாக்கப்பட்டது தான், ஆனாலும் 1956 அடிப்படையில் இந்த இதை வந்து அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுறாங்க. சரிங்களா, 1953 பிரிச்சாச்சு, 1956 அதனுடைய தலைநகரம் எது, சென்னை தான் தலைநகரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம்லாம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கு தான் போகும், அதாவது மதராஸ் மாகாணத்துக்கு தான் போகும். தமிழ்நாடு சென்னைக்கு வந்து கர்னூல் அப்படி தான் தலைநகரமாக, அமராவதி தலைநகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி 1956 அதை ஃபைனலைஸ் பண்ணி 1956 ஆந்திரா வந்து ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா, ரெண்டாவது அஸ்ஸாம், பீகார், பம்பாய், ஸோ மகாராஷ்டிராவை தான் பம்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்ததாக ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேசம், மெட்ராஸ், தமிழ்நாடு தான் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஏன்னா 1969 வரைக்குமே தமிழ்நாடு கிடையாது, மெட்ராஸ் தான். சரிங்களா, 1969 வரைக்கும் தமிழ்நாடு கிடையாது, மதராஸ் அல்லது மெட்ராஸ் மாகாணம் தான். அடுத்ததாக மைசூர், ஸோ மைசூர் கிடையாது, கர்நாடகா, இப்போ வந்து கர்நாடகா, ஆனால் ஆரம்பத்தில் வந்து அது மைசூர் மாகாணம் அப்படின்னாங்க. அடுத்ததாக ஒரிசா, ஸோ இப்போ வந்து அது வந்து ஒடிசா. சரிங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒடிசா. இதெல்லாமே வந்து பெயர் மாற்றத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாகாணங்கள். சரிங்களா, இதெல்லாமே வந்து பெயர் மாற்றத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாகாணங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம். ஸோ இதெல்லாமே வந்து ஆரம்பத்தில் பிரிக்கப்பட்ட அந்த 14 மாகாணங்கள். சரிங்களா, ஆந்திர பிரதேசம், அஸ்ஸாம், பீகார், பாம்பே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், கேரளா, மத்திய பிரதேசம், மெட்ராஸ், மைசூரு, ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு பார்த்து பார்த்தோம். ஸோ 6 யூனியன் பிரதேசங்கள் என்னன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், டெல்லி, இமாச்சல பிரதேசம், லட்சத்தீவுகள், மணிப்பூர், திரிபுரா. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரே மாநிலங்கள், ஒரே யூனியன் பிரதேசம் தான். இந்த லக்காடிவ், மினிகாய், அமின்டிவி தீவுகள் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மாக லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணுமே வந்து ஒரே தான், இந்த லக்காடிவ், மினிகாய், அமிண்டி தீவுகள். ஸோ இங்கிலீஷில் வரும். ஸோ லட்சத்தீவுகளை வந்து லக்ஷாடிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ லட்சத்தீவு மற்றும் மினிகாய் தீவுகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது வந்து ஒரே யூனியன் பிரதேசங்கள் தான். சரிங்களா, அடுத்ததாக மணிப்பூர், திரிபுரா. ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகள், டெல்லி, ஹிமாச்சல பிரதேசம், லட்சத்தீவு, மணிப்பூர், திரிபுரா. ஸோ இந்த 6 யூனியன் பிரதேசங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1956 நவம்பர் 1 உருவாக்கப்பட்டது. சரிங்களா, ஸோ 1956 நவம்பர் 1 உருவாக்கப்பட்டிருக்கு. 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள். சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா வந்து போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கலாச்சாரம் தான் முக்கியம் அப்படின்றத பற்றி பிரிச்சிருப்பாங்க. ஸோ கலாச்சாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாநிலங்களை வந்து ஒன்றா சேர்த்து வச்சுருப்பாங்க. அதாவது மகாராஷ்டிரா மொழி, மராத்தி மொழி பேசுகிற மக்களையும் குஜராத்தி மொழி பேசுகிற மக்களையும் ஒன்றா சேர்த்து பம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, 1956 அந்த நவம்பர் 1 மராத்தி மொழி பேசுகிற மக்களையும் குஜராத்தி மொழி பேசுகிற மக்களையும் ஒன்று சேர்த்து பம்பாய் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரி வடகிழக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாகாணமாக இருந்திருக்கும். சரிங்களா, அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாகாணமாக இருக்கும். பஞ்சாப் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபி மொழியும் ஹிந்தி மொழி, பஞ்சாபும் ஹிந்தியும் பேசுகிற மக்களுக்காக பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மொழியை பிரிச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பெரிய போராட்டங்கள் நடக்கும். எங்களுக்கு தனி மாகாணம் வேணும், தனி மாகாணம் வேணும், தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து போராட்டம் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா
அந்த 14 மாநிலங்கள் இருந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த 28 மாநிலங்கள் வந்து எப்படி உருவாச்சுங்கிறத பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ 1956 பம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாகாணம் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ அந்த பம்பாயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மராத்தி மொழி பேசுகிற மக்களும் குஜராத்தி மொழி பேசுகிற மக்களும், அதாவது இப்போதைய குஜராத்து மகாராஷ்டிரா, ஸோ 2 மாநிலங்களும் சேர்த்து பம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு பம்பாய் மாகாணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த பம்பாய் மாகாணத்திலிருந்து பாதி பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து மராத்தி மொழி பேசுகிற மக்களுக்காக தனி மாநிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த அமைப்பினுடைய பெயர் சம்யுக்த மகாராஷ்டிரா இயக்கம். சரிங்களா? சம்யுக்த மகாராஷ்டிரா இயக்கம் வந்து மராத்தி மொழி பேசுகிற மக்களுக்காக தனி மாநிலம் வேணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் மகா குஜராத் இயக்கம், குஜராத்தி மொழி பேசுகிற மக்களுக்காக தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு சட்டம் கொண்டு வராங்க 1960. சரிங்களா? ஸோ பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960. ஸோ அதன் அடிப்படையில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத், பம்பாய் மாகாணமானது, பம்பாய் மாநிலமானது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் என 2 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. சரிங்களா? பம்பாய் மாநிலமானது மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தாக பிரிக்கப்பட்டது 1960 பம்பாய் மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமாக. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநில மறுசீரமைப்பு சட்டத்துக்கு அப்புறம் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலம். சரிங்களா? குஜராத் மாநிலம் தான். மகாராஷ்டிரா ஏற்கனவே இருந்தது தான், பம்பாயை தான் மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் குஜராத்துங்கிறது அப்படி கிடையாது. ஒரு புது ஸ்டேட், பம்பாயிலேருந்து பிரித்து ஒரு புது ஸ்டேட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்க குஜராத்துங்கிறது. சரிங்களா? அதனுடைய தலைநகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தி நகர். ஸோ காந்தியடிகள் பிறந்து அந்த போர்பந்தர் இருக்க ஏரியா உள்ளடக்கி காந்தி நகர் அப்படின்னு சொல்லிட்டு தலைநகரை மாற்றிருப்பாங்க. சரிங்களா? குஜராத்தினுடைய தலைநகர் காந்தி நகர். சரிங்களா? ஸோ மகாராஷ்டிரா வந்து பார்த்தோம் அப்படின்னா மும்பை, அதாவது பம்பாய் வந்து பார்த்தோம்னா பம்பாய் நகரத்தை தலைநகரமாக கொண்டு மகாராஷ்டிரா தோற்றுவிக்கப்பட்டது. பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. பம்பாய் மாநிலம் அப்படிங்கிறத மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நாகாலாந்து. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம். இது வந்து வடகிழக்கு மாநிலங்கள். ஸோ வடகிழக்கு மாநிலங்கள் முக்கால்வாசி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் பிரிச்சிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா அஸ்ஸாம் இங்கே ஒரே மாநிலமாக தான் வடகிழக்கு மாநிலங்களை ஒரே மாநிலமாக பிரிச்சிருப்பாங்க அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. மீதி இருக்கக்கூடிய திரிபுரா, மணிப்பூரை வந்து உத்தரப்பிரதேசம் யூனியன் பிரதேசங்களாக மாற்றிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த நாகாலாந்துங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்திலேருந்து 1963 2வது மாநிலம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி 14 மாநிலங்கள் இருக்குது. குஜராத் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15வது மாநிலம். சரிங்களா? இப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. குஜராத் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15வது மாநிலம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நாகாலாந்து 16வது மாநிலம். சரிங்களா? நாகாலாந்து 16வது மாநிலம். ஸோ இது வந்து எந்தெந்த பகுதிகளெல்லாம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா நாகா மலைகள் மற்றும் டுயான்சாங் பகுதி. ஸோ நாகா மலைகள் மற்றும் டுயான்சாங் இந்த 2 பகுதிகளையும் ஒருங்கிணைத்து அஸ்ஸாமிலிருந்து பிரிக்கப்பட்டு இந்தியாவினுடைய 16வது மாநிலமாக நாகாலாந்து மாநிலத்தை வந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நாகாலாந்து 16வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966. நாகாலாந்து 1963, பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966. ஸோ இங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா பஞ்சாப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாநிலம். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், ஸோ இந்த 3 மாநிலங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 3 மாநிலங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் பஞ்சாப் இருக்கு இல்லையா? ஸோ பஞ்சாப் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீக்கியர்கள் அதிகமாக இருக்காங்க. சரிங்களா? சீக்கியர்கள் இருக்காங்க. பஞ்சாபி மொழி பேசுகிறவங்களுக்கு வேணும் அப்படின்னுக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் ஹரியானா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹரியானாவில் வந்து ஹிந்தி மொழி தான், ஆனால் சீக்கியர்கள் தான், ஆனால் ஹிந்தி மொழி பேசுகிறவங்க. சரிங்களா? ஹரியானாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீக்கியர்கள், ஆனால் ஹிந்தி மொழி பேசுகிறவங்க. சரிங்களா? ஆனால் இமாச்சல பிரதேசம் வந்து அது வந்து வேறு. ஏன்னா அது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரைபல் ஏரியா. இமாச்சல பிரதேசம்ங்கிறது ஃபுல்லாகவே வந்து ட்ரைபல் ஏரியா, பழங்குடியினர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களுடைய கலாச்சாரம் வந்து வேறு. மொழி வந்து என்னதான் வந்து ஹிந்தியாக இருந்தாலும் கூட அவங்களுடைய கலாச்சாரம் வேறையாக இருக்குது. குறிப்பாக மதம் வந்து கொஞ்சம் மாறுபடுது. ஏன்னா பஞ்சாப், ஹரியானாவில் சீக்கியர்கள் அதிகமாக இருக்காங்க. சரிங்களா? ஆனால் இமாச்சல பிரதேசம் மலைப்பாங்கான பிரதேசத்தில் சீக்கியர்கள் அதிகம் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ண முடியலன்னா அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா எங்களுடைய பழங்குடியினர்களுக்கு தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போராட்டம் பண்ணாங்க. ஸோ அதனுடைய விளைவாக தான் பஞ்சாப் மாநிலத்தை 3 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. ஸோ ஒருங்கிணைந்த பஞ்சாப் அப்படிங்கிறத 3 மாநிலமாக வந்து பிரிச்சிருப்பாங்க. எப்போனா 1966. சரிங்களா? ஸோ 1966 பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் எதுக்காக 3 மாநிலங்களை வந்து பிரிக்கிறதுக்காக. அதன்படி முதல் மாநிலமாக பஞ்சாப். சரிங்களா? ஸோ முதல் மாநிலமாக பஞ்சாப், இது ஆல்ரெடி இருந்த மாநிலம் தான். ஸோ அதனால் இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ இது வந்து யாருக்காக அப்படின்னா சீக்கியர்கள் மற்றும் பஞ்சாபி மொழி பேசுகிறவங்களுக்காக. சரிங்களா? ஸோ இது வந்து சீக்கியர்கள் மற்றும் பஞ்சாபி மொழி பேசுகிறவங்களுக்காக பஞ்சாப் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்ததாக ஹரியானா 17வது மாநிலம். சரிங்களா? ஹரியானா 17வது ஸ்டேட். சரிங்களா? 17வது ஸ்டேட் ஹரியானா. இது வந்து யாருக்காக அப்படின்னா சீக்கியர்கள் தான், ஆனால் ஹிந்தி மொழி பேசுகிறாங்க. சரிங்களா? சீக்கியர்கள் ஆனால் ஹிந்தி மொழி பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிமாச்சல பிரதேசம்
18வது மாநிலம். ஸோ இமாச்சல பிரதேசம் வந்து பார்த்தோம்னா 18வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இது வந்து மலைப்பாங்கான நிலப்பரப்பு அல்லது அந்த கலாச்சாரம், அந்த பழங்குடியின கலாச்சாரத்துக்காக இமாச்சல பிரதேசத்தை உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 17வது மாநிலம் ஹரியானா, 18வது மாநிலம் இமாச்சல பிரதேசம். சரிங்களா? ஸோ இருந்தாலும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த சண்டிகரை வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, இந்த பஞ்சாப் ஹரியானா இருக்கு இல்லையா? ஸோ 2 மாநிலங்களும் என்ன பண்ணுதுன்னா, எங்களுக்கு வந்து சண்டிகர் தான் கேபிட்டலாக வேணும், எங்களுக்கு வந்து ரெண்டு மாநிலங்களும் எங்களுக்கு வந்து தனி மாநிலமாக பிரிங்க, ஆனால் சண்டிகர் தான் எங்களுக்கு வந்து கேபிட்டலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா 1966ல் சண்டிகரை யூனியன் பிரதேசமாக மாற்றிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த பஞ்சாப் மாநிலத்தினுடைய கேபிட்டலும் சண்டிகர் தான், ஹரியானா மாநிலத்தினுடைய கேபிட்டலும் சண்டிகர் தான், சண்டிகர் யூனியன் பிரதேசத்தினுடைய கேபிட்டலும் சண்டிகர் தான். சரிங்களா? ஸோ ஒரே யூனியன் பிரதேசம் அல்லது ஒரே பகுதி 3 மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு கேபிட்டலாக இருக்கும், தலைநகரமாக இருக்கும். சரிங்களா? ஸோ பஞ்சாபினுடைய கேபிட்டல் சண்டிகர் தான், ஹரியானாவுடைய கேபிட்டல் சண்டிகர், சண்டிகர் யூனியன் பிரதேசத்தினுடைய கேபிட்டலும் சண்டிகர் தான். சரிங்களா? ஸோ ஏன் வந்து சண்டிகர் வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றினாங்கன்னா, பஞ்சாப் மற்றும் ஹரியானா 2 மாநிலங்களுமே சண்டிகர் தான் எங்களுக்கு வந்து யூனியன் பிரதேசமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டதுனால சண்டிகரை யூனியன் பிரதேசமாக மாற்றிடுவாங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் 18 மாநிலங்கள் வந்து பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இமாச்சல பிரதேசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1971 தான் அது வந்து மாநிலமாக மாறுது. சரிங்களா? சாரி, நான் முன்னாடி மாற்ற சொல்லிட்டேன். ஸோ ஆரம்பத்தில் வந்து அது யூனியன் பிரதேசமாக இருக்குது. அப்போ 1966ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதையுமே யூனியன் பிரதேசமாக மாற்றிருப்பாங்க. சரிங்களா? 1966ல் அதையுமே வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றிருப்பாங்க. 1971ல் இமாச்சல பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இமாச்சல பிரதேசம் 18னே வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. ஸோ 19, 20, 21. சரிங்களா? மணிப்பூர் வந்து 19, திரிபுரா 20, மேகாலயா 21. சரிங்களா? மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா 21. ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம்லேருந்து பிரிக்கப்பட்டது தான். அஸ்ஸாம்லேருந்து பிரிக்கப்பட்டது ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து யூனியன் பிரதேசங்கள். மணிப்பூரும் திரிபுராவும் யூனியன் பிரதேசங்களாக இருந்தது. மேகாலயா மட்டும் புதுசாக உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அஸ்ஸாமில் இருந்தது, இதுவுமே வந்து அஸ்ஸாமில் இருந்தது தான். அஸ்ஸாம் பகுதியிலிருந்து மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா ஆகிய 3 மாகாணங்கள் 1972ல் பிரிக்கப்பட்டது. ஸோ இது வந்து லாஸ்ட் குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின். வடகிழக்கு மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1972ல் ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க. 71ல் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மாநிலங்களையும் பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து 18 மாகாணங்கள் இருக்கா, 18 மாநிலங்கள் இருக்குது. இதோட 3ஐயும் சேர்த்து தற்போதைய இந்திய மாநிலங்களோட எண்ணிக்கை 21. சரிங்களா? ஸோ அடுத்தது சிக்கிம், 22வது மாநிலம் சிக்கிம் 1975. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1974க்கு முன்னாடி வரைக்கும், சரிங்களா, 1974க்கு முன்னாடி வரைக்கும் சிக்கிம் வந்து ஒரு தனி நாடு. சரிங்களா? சிக்கிம் வந்து ஒரு தனி நாடாக இருந்துச்சு. 1974 வரைக்கும் சிக்கிம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தனி நாடாக இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கிம் நாட்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும், சிக்கிம் மேலே போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவிலான ஒரு த்ரெட்டன் வந்து அந்த சிக்கிம் நாட்டுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவினுடைய உதவியை வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1974 தான் நம்ம அந்த ஆர்டிகல் 2A வந்து பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 2Aவை 74 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஆர்டிகல் 2Aவை கொண்டு வந்து சிக்கிம் மாநிலத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய ஒரு இணை மாநிலம், அதாவது என்னென்னா சிக்கிம்ங்கிறது தனி நாடாக இருக்கும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு சில பகுதிகளை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இந்தியாவிலேருந்து நம்ம பாதுகாப்பு, தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு இந்த மாதிரியான முக்கியமான துறைகளை வந்து நம்ம சிக்கிம் கூட வந்து ஷேர் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு இணை மாநிலமாக தான் வந்து சிக்கிம் 1974 வரைக்கும் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா நம்மளால் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல. 1975ல் நமக்கு வந்து சிக்கிமுக்கு வந்து நம்ம தனி மாநிலமாக நம்ம வந்து இந்தியாவினுடைய ஒரு பகுதியாகவே நம்ம வந்து அங்கீகரிச்சிட்டோம். சரிங்களா? 1975 22வது மாநிலம். சரிங்களா? 22வது மாநிலமாக முழு மாநில அந்தஸ்து வந்து வழங்கப்பட்டது 1975ல். அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல் 2Aவை வந்து டெலிட் பண்ணிடுறாங்க. ஏன்னா சிக்கிம்ங்கிறது இந்தியாவினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு 1975ல் சிக்கிமினுடைய அந்த இணை மாநில அந்தஸ்தை தூக்கிட்டு முழு மாநிலமாக 1975ல் 22வது இந்திய மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மிசோரம், அருணாச்சல பிரதேசம், கோவா. சரிங்களா?
ஸோ இதில் இந்த மிசோரம் அருணாச்சல பிரதேசம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து யூனியன் பிரதேசங்களாக இருந்திருக்கும். சரிங்களா, மிசோரம் அருணாச்சல பிரதேசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனியன் பிரதேசங்களாக இருந்திருக்கும். 1972 சரி 1972 இந்த 3 மாநிலங்கள் பிரிக்கும் போது இந்த 2 யூனியன் பிரதேசங்களாக இதை பிரிச்சிருப்பாங்க. மிசோரத்தையும் அருணாச்சல பிரதேசமும் யூனியன் பிரதேசமாக பிரிச்சிருப்பாங்க. அந்த யூனியன் பிரதேசங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களை வந்து மாற்றியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி கோவா வந்து பார்த்தோம் அப்படின்னா 1961. ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்டேட் இருக்குது, ஒரு ஸ்டோரி இருக்குது. 1961 வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவா, டையூ டாமன், தாத்ரா நகர் ஹவேலி இந்த 3 பகுதிகள் இருக்குது. சரிங்களா, 1961 கோவா, டையூ டாமன், தாத்ரா நகர் ஹவேலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பகுதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீஸரோட கட்டுப்பாட்டில் இருக்கும். சரிங்களா, ஸோ என்னதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து போராடினது பிரிட்டிஷ்க்கு எதிராக தான். சரிங்களா, பிரிட்டிஷ்க்கு எதிராக தான் நம்ம வந்து போராடி இருப்போம். ஆனால் போர்ச்சுகீசியர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியாவில் தான் இருந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்படி இருந்தவங்க தான் அந்த போர்ச்சுகீசியர்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1961 வரைக்கும், சரிங்களா, 1961 வரைக்கும் இந்தியாவில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம காலி பண்ண சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலி பண்ணலை. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோவாங்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு போர்ச்சுகீசிய பகுதி, ஸோ அதுவுமே ஒரு கேபிட்டல் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகீசியர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து பொறுத்து பார்க்குது. ஆனால் ஒரு கடத்துக்கு மேலே அவங்களுடைய இதை தாங்க முடியலைங்கிறதுக்காக ஒரு ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க. சரிங்களா, ஆப்ரேஷன் விஜய். சரிங்களா, ஆப்ரேஷன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க. ஸோ அந்த இராணுவ நடவடிக்கை மூலமாக ஒரே நாளில் வந்து இந்திய இராணுவம் கோவா பகுதிக்குள்ள நுழைஞ்சு மொத்த போர்ச்சுகீசியர்களையும் விரட்டி அடிக்குது. சரிங்களா, அது என்ன ராணுவ நடவடிக்கை அப்படின்னா ஆப்ரேஷன் விஜய். சரிங்களா, ஸோ ஆப்ரேஷன் விஜய் எனும் ராணுவ நடவடிக்கை மூலமாக கோவா இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக வந்து கேப்சர் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ தாத்ரா நகர் ஹவேலி, கோவா, டையூ டாமன் இந்த 3 பகுதிகளும் 1961 யூனியன் பிரதேசமாக இருக்கும். சரிங்களா, கோவாவுமே 1961 யூனியன் பிரதேசமாக தான் இருந்துச்சு. 1987 அதுக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ கோவா தான் இந்தியாவினுடைய 25வது மாநிலம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ இந்தியாவினுடைய 25வது மாநிலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவா, மிசோரம் 23, அருணாச்சல பிரதேசம் 24. சரிங்களா, மிசோரம் 23, அருணாச்சல பிரதேசம் 24, கோவா 25 1987 கொண்டு வரப்பட்டது. சரிங்களா, அதுக்கு முன்னாடி 1961 1987 வரைக்கும் யூனியன் பிரதேசமாக இருந்தது. போர்ச்சுகீசியர்கள் வந்து ஆண்டுகிட்டு இருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதில் வந்து இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்கு முத வந்த ஐரோப்பியர்கள் இவங்க தான். சரிங்களா, இந்தியாவுக்கு முத வந்த ஐரோப்பியர்கள் வந்து யார் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் தான். கடைசியாக கிளம்பி போன ஐரோப்பியர்களும் போர்ச்சுகீசியர்கள் தான். சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட 1498 இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. 1498 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து அவங்க வருகை புரிஞ்சிருப்பாங்க. வாஸ்கோடகாமா வந்து கள்ளிக்கோட்டை என்று அழைக்கப்பட்ட இப்போதைய கோழிக்கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா, காலிக்கேட் அப்படின்னுவோம். சரிங்களா, ஸோ இப்போதைய காலிக்கேட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாஸ்கோடகாமா வந்து 1498 இருப்பாங்க. 1498 இருந்து 1961 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோவாவை வந்து ரூல் பண்ணுறாங்க. சரிங்களா, 500 வருஷம் அவங்க இந்தியாவில் இருக்காங்க. கடைசியாக 1961 ஆப்ரேஷன் விஜய் அப்படின்ற ராணுவ நடவடிக்கை மூலமாக போர்ச்சுகீசியர்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்க. சரிங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி 1954 பிரெஞ்சுக்காரர்கள் அவங்களே கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கிட்ட பிரெஞ்சுக்காரர்கள் இந்திய பகுதியை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் போர்ச்சுகீசியர்கள் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 1962 புதுச்சேரி. ஸோ இதுவுமே வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக தான் மாற்றப்படுது. ஸோ இது வரைக்கும் 25 மாநிலங்கள் தான். புதுச்சேரி வந்து ஒரு யூனியன் பிரதேசம் தான். ஸோ அது 1954 இந்தியா வந்து கைப்பற்றும். அதாவது பிரெஞ்சுக்காரர்கள் கொடுத்துட்டு போயிடுவாங்க, நான் வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சுக்காரர்கள் 1954 பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான பாண்டிச்சேரியை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம அதை 1962 தான் அஃபிஷியலாக நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். 1962 தான் அஃபிஷியலாக புதுச்சேரி வந்து ஒரு யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அஃபிஷியலாக வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ 1962 புதுச்சேரி அதாவது பாண்டிச்சேரி இந்தியாவினுடைய யூனியன் பிரதேசமாக அங்கீகரிக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். ஸோ சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இதோட சேர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 28 மாநிலங்கள். சரிங்களா, ஸோ சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கோவாவோட 25 பார்த்துருக்கோம். சத்தீஸ்கர் 26, உத்தரகாண்ட் 27, ஜார்க்கண்ட் 28. சரிங்களா, இதோட வந்து பார்த்தோம்னா 28 மாநிலங்கள் இருக்குது. ஸோ இதில் சத்தீஸ்கர் மாநிலம் வந்து எந்த மாநிலத்திலேருந்து பிரிச்சிருப்பாங்கன்னா மத்திய பிரதேசத்துலேருந்து பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா, சத்தீஸ்கர் வந்து பார்த்தோம்னா மத்திய பிரதேசம் எம்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷ்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த சத்தீஸ்கர் வந்து பிரிச்சிருப்போம். சரிங்களா, அடுத்தது உத்தரகாண்ட் வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துலேருந்து பிரிச்சிருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இது வந்து உத்தராஞ்சல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ என்னுடைய உத்தரகாண்டினுடைய முதல் பெயர் உத்தராஞ்சல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் 2011 சம்திங்கில் தான் உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ உத்தராஞ்சல் அல்லது உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசத்துலேருந்து பிரிக்கப்பட்டது. ஸோ ஜார்க்கண்ட் பீகார்லேருந்து பிரிக்கப்பட்டது. நம்ம வந்து பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஜார்க்கண்ட் கூட நம்ம கொஞ்சம் ஃபெமிலியராகவே இருப்போம். ஸோ ஜார்க்கண்ட் பீகார் மாநிலத்திலேருந்து பிரிக்கப்பட்டது சரிங்களா. ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா 28 மாநிலங்கள் இருக்குது சரிங்களா. ஸோ கடைசியாக 2014 ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் இருந்து தெலுங்கானா பிரிக்கப்பட்டது. 29வது மாநிலமாக தெலுங்கானா வந்து பிரிக்கப்பட்டது 2014 சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தெலுங்கானாவினுடைய கல்ச்சர் வேறு, ஆந்திராவினுடைய கல்ச்சர் வேறு. ஏன்னா தெலுங்கானாவில் கொஞ்சம் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பாங்க, அதனால் அவங்க வந்து உருது மொழி கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஆந்திராவில் அப்படி கிடையாது, பியூர் தெலுங்கு பேசுகிறவங்க. ஸோ அவங்களுடைய கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்கும், தெலுங்கானாவினுடைய கலாச்சாரம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பல்வேறு போராட்டங்கள் மற்றும் கோரிக்கைகளுக்கு பிறகு 2014 ஆந்திராவிலிருந்து தெலுங்கானாவை தனி மாநிலமாக வந்து பிரிச்சிருந்திருப்பாங்க சரிங்களா. ஸோ ஆக்சுவலாக இந்த 2014 முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மாநிலங்களுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத் தான் வந்து கேபிட்டலாக இருந்திருக்கும். ஏன்னா ஒருங்கிணைந்த ஆந்திரா தானே. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத் தான் வந்து கேபிட்டலாக வந்து இருந்திருக்கும் சரிங்களா. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2014 சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஹைதராபாத் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மாநிலங்களுக்குமே, அதாவது 10 வருஷங்களுக்கு 2014 இருந்து 2024 வரைக்கும் 10 வருஷங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹைதராபாத் தான் 2 மாநிலங்களுக்குமே கேபிட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெலுங்கானா இந்த ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை 2014 கொண்டு வருவாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஹைதராபாத் தான் 2 மாநிலங்களுக்குமே தலைநகரமாக இருக்கும், கேபிட்டலாக இருக்கும் சரிங்களா. ஒரு ஆந்திராவுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு தலைநகரம் உருவாக்குற வரைக்கும் ஹைதராபாத் தான் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்குமே வந்து தலைநகராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது வந்து எப்போ முடிஞ்சதுன்னா 2024 தான் முடிஞ்சது. அந்த 10 வருஷங்கிறது 2024 ஜூன் மாதம் முடிஞ்சது சரிங்களா. 2024 ஜூன் மாதம் வந்து அந்த 10 ஆண்டுகள்ங்கிறது முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா வந்து 3 தலைநகரை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அமராவதி, ஆந்திரா பிரதேசனுடைய தலைநகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமராவதி, 3 கேபிட்டல் ஆந்திர பிரதேசத்துக்கு. ஸோ இப்போ வந்து 1 தான், ஆனால் முன்னாடி வந்து 3 இருந்துச்சு சரிங்களா. அமராவதி, விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விசாகப்பட்டினம், அப்புறம் கர்னூல். ஸோ இந்த 3 கேபிட்டல் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தினுடைய 3 கேபிட்டல் சரிங்களா. ஸோ இப்போது இந்த 2024 அப்புறம் சரிங்க, 2024 ஆந்திர பிரதேசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு தலைநகரம் தான் ஆந்திராவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமராவதியை வந்து தன்னுடைய தலைநகரமாக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிறத வந்து சட்டமன்ற தலைநகரம், விசாகப்பட்டினம் அப்படிங்கிறது வந்து நீதிமன்ற தலைநகரம், கர்னூல் அப்படிங்கிறது நிர்வாக தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிச்சிருந்தாங்க. இப்போது 2024 ஸோ இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆட்சி மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டுவாங்க அப்படின்னா ஆந்திராவினுடைய தலைநகரம் வந்து அமராவதி தான், மற்ற 3ம் ஆந்திராவினுடைய மற்ற 2 விசாகப்பட்டினமும் கர்னூலும் ஆந்திராவினுடைய தலைநகர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்போ வந்து மாற்றிருக்காங்க 2024 ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா தெலுங்கானா இந்தியாவினுடைய 29வது மாநிலம் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட 28 மாநிலம் தானே சார் இருக்குது, எப்படி வந்து 29 28 எப்படி உருவாச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த 2014 அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2019 ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க சரிங்களா. ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வருவாங்க. அது வந்து என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 சரிங்களா. ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019. ஸோ இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 1956 ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாநிலம் சரிங்களா. 1956 இருந்து 2019 வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் வந்து ஒரு மாநிலமாக இருந்தது. ஸோ அந்த மாநிலத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்போம். ஆர்டிகல் 370, அதாவது விதி 370 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்போம் சரிங்களா. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் தனியாக ஒரு குடியுரிமை இருக்கும் சரிங்களா. ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் ஒரு தனி குடியுரிமை இருக்கும். அதே மாதிரி தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜம்மு காஷ்மீரில் செல்லாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவினுடைய எந்த பகுதிக்கு வேணாலும் இந்தியாவிலேருந்து நம்ம போய் என்ன பண்ணலாம்னா சொத்துக்களை வாங்கலாம், விவசாய நிலம் பண்ணலாம், எங்கே வேணால் போய் நம்ம இது பண்ணலாம். ஆனால் நம்ம ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் போக முடியாது. ஸோ அதெல்லாம் எல்லாமே வந்து இந்த விதி 370 இருந்துச்சு சரிங்களா. ஸோ 2019 ஜம்மு காஷ்மீர்
மறுசீரமைப்பு சட்டம் 2019 அடிப்படையில் இந்த 370வது பிரிவை வந்து நீக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டத்தை கொண்டு வந்து ஜம்மு காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு பகுதி தான், அதாவது ஒரு மாநிலமாக இருந்த இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2 யூனியன் பிரதேசமாக மாற்றிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம், லடாக் அப்படிங்கிற யூனியன் பிரதேசம். ஸோ இந்த 2 யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 மூலமாக. அது நடைமுறைக்கு வந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2019 அக்டோபர் 31. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன டேட் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாள். அக்டோபர் 31 வந்து பார்த்தோம்னா தேசிய ஒருமைப்பாடு தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அக்டோபர் 31 முன்னாள் பிரதமரான உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாள் நம்ம வந்து ஒருமைப்பாடு தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த நாளில் தான் இந்த ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா? ஸோ 29 மாநிலமாக இருந்த அந்த மாநிலங்களுடைய எண்ணிக்கை இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்றிடுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களுடைய எண்ணிக்கை வந்து 28 மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 யூனியன் பிரதேசம் மாற்றிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரிங்களா? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றம் இருக்குது. சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசங்களில் இது ஒன்று. ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 யூனியன் பிரதேசத்துக்கு மட்டும்தான் சட்டமன்றம் இருக்குது. ஒன்று டெல்லி, இன்னொன்று வந்து பாண்டிச்சேரி, புதுச்சேரி. ஸோ அது கூட சேர்த்து இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சட்டமன்றம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதாவது வந்து பார்த்தோம்னா 3வது சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரிங்களா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து எந்தெந்த பகுதிகள்லாம் உள்ளடக்கியது அப்படின்னா கார்கில் மற்றும் லே மாவட்டங்களை தவிர மற்ற எல்லா பகுதியும். சரிங்களா? ஸோ இந்த கார்கில் மற்றும் லே மாவட்டங்களை மட்டும் சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லடாக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு யூனியன் பிரதேசம் பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் என்கிறது 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று வந்து லடாக். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சட்டமன்றம் இருக்குது, லடாக் யூனியன் பிரதேசத்துக்கு சட்டமன்றம் கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனியன் பிரதேசங்களை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. அதாவது 1961 சரிங்களா 1961 தனித்தனி யூனியன் பிரதேசங்களாக சேர்க்கப்பட்ட இந்த தாத்ரா நகர் ஹவேலி மற்றும் டையூ அண்ட் டாமன். ஸோ இந்த 2 யூனியன் பிரதேசங்களும் 1961 தனித்தனி யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ 2019 ஒன்று சேர்த்துட்டாங்க. 2019 2ஐயும் ஒன்று சேர்த்து ஒரே யூனியன் பிரதேசமாக பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்ததுனால தான் இந்தியாவினுடைய தற்போதைய மாநிலங்களுடைய எண்ணிக்கை 28, யூனியன் பிரதேசங்களுடைய எண்ணிக்கை 8 மாறுச்சு. சரிங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனியன் பிரதேசங்களுடைய எண்ணிக்கை வந்து 7 இருக்கும். சரிங்களா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்புறம் யூனியன் பிரதேசங்கள் ரெண்டையும் சேர்த்ததுனால யூனியன் பிரதேசங்களுடைய எண்ணிக்கை வந்து மறுபடியும் வந்து என்னவா மாறும்னா 9 மாறும். சரிங்களா? அதுக்கப்புறம் 2 யூனியன் பிரதேசங்களாக இருந்தால் தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி, டாமன் அண்டு டையூ இந்த ரெண்டையும் சேர்த்து 2019 ஒன்றா சேர்க்கிறதுனால 1 மைனஸ் ஆகி மறுபடியும் 8 வந்து மாறிடும். சரிங்களா? ஸோ தற்போதைய நிலையில் இந்தியாவுடைய மாநிலங்களுடைய எண்ணிக்கை 28, யூனியன் பிரதேசங்களுடைய எண்ணிக்கை வந்து 8. சரிங்களா? ஸோ இன்னமும் கூட நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் வந்து இந்தியாவுடைய வந்து பார்த்தோம்னா நிறைய மாநிலங்கள் வந்து பிரிக்கணும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசம் தான் வந்து பார்த்தோம்னா இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய மாநிலம், இந்தியாவுடைய பரப்பளவின் அடிப்படையில் மிகப்பெரிய மாநிலம் வந்து எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தான். ஸோ அந்த உத்தரப்பிரதேசத்தை 3 பகுதிகளாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தோம்னா 1980களில் இருந்தே இந்த கோரிக்கைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. உத்தரப்பிரதேசம் வந்து ரொம்ப மிகப்பெரிய பகுதியாக இருக்குது. ஸோ அதனால தான் மத்திய அரசு வந்து மத்தியில் வந்து எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் கூட உத்தரப்பிரதேசத்தை வந்து ஸ்பெஷலாக கவனிக்கிறாங்க. அதனுடைய காரணம் வந்து என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் மக்களவை தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள், நாடாளுமன்ற தொகுதிகள் 3மே வந்து அங்கே அதிகம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஈவன் கட்சி பேரை சொல்கிறேன்னு கோச்சிக்கணும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கான காரணம் வந்து என்னென்னா உத்தரப்பிரதேசத்துலேயே மக்களவை தொகுதிகள், மாநிலங்களவை தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள் 3மே அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 3மே அதிகமாக இருக்கிறதுனால அந்த உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் தனியாக ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்தை வந்து 3ஆக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ மேபி ஃப்யூச்சரில் உத்தரப்பிரதேசத்தை பிரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த யூனியன் பிரதேசங்களை பற்றி ஒரு 3 பாயிண்ட் மட்டும் இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி. ஸோ புதுச்சேரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றத்துடன் கூடிய யூனியன் பிரதேசங்களில் ஒன்று. ஸோ இந்த புதுச்சேரி வந்து என்ன பண்ணலாம்னா
3 பட்டியல்கள் இருக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய மாநில உறவுகளை தனியாக படிப்போம். சரிங்களா? ஸோ இந்திய அரசியல் அமைப்பில் 3 பட்டியல் இருக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த புதுச்சேரி வந்து என்ன பண்ணலான்னா மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், ஸோ இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்துலையும் சட்டம் இயற்றலாம். சரிங்களா? சட்டம் இயற்றலாம். சரிங்களா? ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் சட்டம் கொண்டு வரலாம். ஆனால் பொதுப்பட்டியலில், சரிங்களா, ஸோ பொதுப்பட்டியலில் இந்த மாநில பட்டியலில் பொது ஒழுங்கு மற்றும் காவல்துறை இந்த ரெண்டில் மட்டும் சட்டம் கொண்டு வர முடியாது ஜம்மு அண்ட் காஷ்மீர். மற்றபடி இந்த மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ரெண்டுலையுமே ஜம்மு அண்ட் காஷ்மீரும் சட்டம் கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ டெல்லியுமே வந்து அதே தான். டெல்லியுமே வந்து என்ன பண்ணலாம்னா மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியலில் சட்டம் கொண்டு வரலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள், தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி, டாமன் மற்றும் டையூ, லடாக் ஆகியவற்றின் அமைதி மற்றும் நல்லாட்சிக்கான விதிமுறைகளை குடியரசுத் தலைவர் உருவாக்கலாம். ஸோ அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனியன் பிரதேசங்கள் குடியரசுத் தலைவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அவருடைய ஆட்சிக்கு கீழே தான். ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா துணைநிலை ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மாநிலங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா துணைநிலை ஆளுநர், லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. லெப்டினன்ட் கவர்னர் அல்லது லெப்டினன்ட் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. துணைநிலை ஆளுநர் வந்து அப்பாயின்ட் பண்ணுறது வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ இந்த துணைநிலை ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவர் தான் நேரடியாக அந்த யூனியன் பிரதேசங்களை வந்து ஆட்சி பண்ணுவார். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லி மட்டுமே தனக்கான உயர்நீதிமன்றத்தை கொண்ட ஒரே யூனியன் பிரதேசம். ஸோ டெல்லிக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூனியன் பிரதேசம், தனி யூனியன் பிரதேசம் இருக்குது. புதுச்சேரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்தது. ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கூட சேர்ந்தது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரி. லட்சத்தீவு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொச்சி, கேரளா இருக்கக்கூடிய கொச்சியை சேர்ந்தது. ஸோ அந்தமான் நிக்கோபார் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வங்கம். இந்த தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பம்பாய் தீவு, பம்பாய் உயர்நீதிமன்றத்தை உள்ளடக்கியது. சரிங்களா? ஸோ இதான் வந்து